ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு மூவி ரிவ்யூ, அதாவது கிறிஸ்டியன் மூவி ரிவ்யூ. இந்த இந்த மூவியில் நான் சொல்ல போகிற படத்தோட பேர் வந்து காட் இஸ் நாட் டெட். ஸோ இங்கே பார்க்குறீங்க, காட் இஸ் நாட் டெட். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னு என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணுறான். ஆனால் ஜாயின் பண்ணுற இடத்துல அவனுக்கு ஒரு ஃபிலாசபி கிளாஸில் ஜாயின் பண்ணுறான். அந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே அவனோட ப்ரொஃபஸர் வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு ஏத்திஸ்ட். அவர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பேப்பரை வந்து எல்லாருக்கும் கொடுத்து, கடவுள் இல்லைன்னு சொல்லிடுங்க, ஏன்னா சும்மா நான் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்க விரும்பலை, கடவுள் இல்லை, காட் இஸ் டெட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து எழுத வைக்கிறாரு. ஆனால் அதில் ஒரு பையன், நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த பையன் ஜாயின் பண்ண அந்த பையன் வந்து நான் எழுத மாட்டேன் அப்படின்னு நிற்கிறான். அதுக்கு அந்த ப்ரொஃபஸர் கேட்குறாரு, ஏன் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த பையன் வந்து தொடர்ச்சியாக ஏன் கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரபூர்வமாக அந்த ப்ரொஃபஸருக்கும் அந்த கிளாஸுக்கும் நிரூபிக்கிறான். இப்படி அந்த ஸ்டோரி போயிட்டு கடைசியாக என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த மொத்த படத்தோட கதை. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாலும் டீன்ஸும் சரி யூத்தும் சரி, முக்கியமாக கண்டிப்பாக இந்த படம் புரியும். டீன்ஸுக்கும் புரியும், யூத்துக்கும் புரியும், 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்க எல்லாருக்குமே புரியும். ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னா, முதல் ரீசன், உங்களோட நம்பிக்கையை இன்னும் பலப்படுத்தும். அதாவது கடவுள் மேலேயும் கிறிஸ்தவத்து மேலேயும் இருக்க நம்பிக்கையை இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இந்த படம் மாற்றும். ரெண்டாவது, கடவுள் இருக்காருன்றதை பற்றி நிறைய அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இந்த மூவியில் சொல்லப்பட்டிருக்கும். அதோட பேர்கள், யார் அந்த ஆதாரத்தை கண்டுபிடிச்சா அப்படின்ற பேர்கள், நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லை, மூணாவது ரீசன், இந்த படத்தை எதுக்கு நீங்கள் பார்க்கணுன்னா, இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் தைரியமாக இயேசுவை பற்றியும் கடவுளை பற்றியும் நீங்கள் சொல்கிற தைரியம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் இந்த படத்தை பார்க்கும்போது. ஸோ அதனால் தயவுசெய்து இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். இந்த படத்தோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே விடுறேன். இதோட ஃப்ரீ லிங்க்கு தான். நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு இருக்குது. தமிழில் கிடையாது, ஆனால் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு இருக்குது. ஸோ அதனால் இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.